ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுருக்கோம். அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்சோ, சரியா? அதனால் உங்களுக்கு வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உடனே கிடைக்கணும், எல்லா பிடிஎஃப் ஃபைலும் உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். அதாவது தமிழ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் சப்போஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, சரியா? தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ, அதாவது ஏ. இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு சப்போஸ் தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், அதை மற்ற பசங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஃபிஃப்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர், சரியா? ஆ. சிக்ஸ்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி, சி, சரியா? செவன்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, பத்மநாபன். அதுக்கப்புறம் எயித் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கீரர். நைன்த் ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் செய்த உதவி. டென்த் ஒன்வேர்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இ, ராம அவதாரம். அதுக்கப்புறம் 11th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ, இவை அனைத்தும். 12th ஒன்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, 13th ஒன்வேர்டுக்கு சி, 14th ஒன்வேர்டுக்கு ஆ, சரியா? ஏ. இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து செப்பரேட்டாகவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்னாச்சு பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் செயல், உரைநடை, இது ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அதாவது ஒன் வேர்ட்ஸ் மாதிரியே தான் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். ரொம்ப ஈஸி தான், சரியா? வல்லின மெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இந்து விகுதி இல்லைன்னா இத்து விகுதி, சரியா? சாரி, இந்து இல்லைன்னா இரு விகுதி வர மாதிரி வியந்து இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தா கொஸ்டின் வந்து இந்து விகுதி இல்லைன்னா இரு விகுதி, சரியா? பெரிய இரு விகுதி வந்து வர மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேர்டு வந்து கேட்பாங்க. அதனால் அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின், சரியா? செயல், உரைநடை ரெண்டுமே பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணோம். அதில் வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பகுதி, அதாவது 4 இருக்கக்கூடிய கொஸ்டின் 6 மார்க் கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழின் அதாவது சீரழிமித்திரம், வியந்து, கவிஞர் சிற்பி, பாலசுப்ரமணியம் கூறுவற்றை தொகுத்தெழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடம் கொண்டிருந்த உறவு நிலை பாடப்பகுதி வரி நிறுவுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக? நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம், இது குறித்து இருபக்க அளவில் கட்டுரை வருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மை புலப்படுத்துக. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் கம்பிகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின்வாரிய பொறியாளர்களுக்கு கடிதம் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதாவது தண்டிலைங்கிற பாடலை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுடும் என முடியும் குரலை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிறேன். இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.